வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். ஃப்ரீடம் ட்ரெய்லர் வந்திருக்கு, அதான் ரியாக்ட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி டீசர் வந்து போய் ரியாக்ட் பண்ணியிருந்தேன், அதை நான் செக் பண்ணி பாருங்க. அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த படம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியோட செகண்ட் பார்ட் மாதிரி இருக்குது. அது பார்ட் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஃப்ரீடம் பார்ட் 2 அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுலாம் சொல்லியிருப்பேன். டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்திங்கன்னா அது கதை என்ன, இலங்கையிலேருந்து இங்கே தப்பிச்சு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம் அப்படின்றக்காக வருவாங்க. ஆனால் ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ் தான் வச்சுருப்பாங்க. கடைசியில் முடியும் போது வரைக்குமே நல்ல விதமாக தான் முடிச்சிருப்பாங்க. ஒரு செம்ம மூவி, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஸோ அந்த மூவியை அப்படியே எடுத்துக்கோங்களேன். அது ரொம்ப நாள் கழிச்சு இவங்க இந்த மாதிரி ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ் தான் வச்சுக்க இருக்காங்க அப்படின்னு போலீஸ் தெரிஞ்சு அவங்களுக்கு ஜெயிலில் போட்டால் எப்படி இருக்கும். ஸோ அதான் இந்த ஃப்ரீடம். ஸோ அதோட செகண்ட் பார்ட் தான் இது அப்படின்ற மாதிரிலாம் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். டீசர் ரியாக்ஷனில் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். பட் இது கதை என்னன்னு சரியாக எனக்கு தெரியல. ஆனால் நான் இன்டர்வியூ, ப்ரெஸ் மீட்டு எல்லாமே நான் ஃப்ரீடம்லேருந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். டேரக்டர் சொல்லியிருந்தார் இது வந்து ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லியிருந்தார். 80s வேலூரில் நடந்த, வேலூர் ஜெயிலேருந்து தப்பிச்சு போன கைதிகளோட கதை அப்படின்னு மாதிரி எதுக்காக பிடிச்சி வச்சுருந்தா அதெல்லாம் எனக்கு சரியாக தெரியல. ஏதோ ராஜீவ் காந்தி அந்த சம்மந்தமாக அந்த மேட்டர் சொல்லியிருந்தார். அவங்கள ஏதோ கொலை பண்ணிட்டாங்களே. ஸோ அதுக்காக விசாரணைக்காக விசாரணைக்கு கொண்டு போன கைதிகள் நினைக்கிறேன், சரியாக தெரில. அது அவங்க வந்துட்டு இந்த மாதிரி தப்பிச்சு நிறையா ஜெயிலுக்கு பாத்ரூம் கடியிலே நிறையா குழி தோண்டி தப்பிச்சு போன கதை, உண்மை கதை தான் நாங்கள் தழுவி ஃபிக்ஷன்லாம் கொஞ்சம் சேர்த்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பயங்கரமாக இருக்க போகுது நிறைய. ஆனால் கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக இருக்க போகுதுன்றது அதில் மாற்றுக்கிறதே இல்லை. டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஃபன்னு, எமோஷனல், ஹியூமன் எமோஷன்ஸ்லாம் நிறையா கொண்டு வரும். அதாவது ஹியூமன்ஸ் அப்படி சொல்கிறேன், ஹியூமனிட்டி அது நிறையா பேசும். ஃபன்னும் நிறையா, காமெடியெலாம் நிறையா பேசும். இதில் அப்படி துளி கூட இருக்க போகிறதில்ல, அது சொல்லிட்டாங்க. அது ப்ரெஸ் மீட்லேயே நான் நிறையா பார்த்தேன். ப்ரெஸ் மீட்டு, சசிகுமார் இன்டர்வியூ, டைரக்டர் இன்டர்வியூ எல்லாம் நிறையா பார்த்தேன் நான். ஸோ அதான் இந்த தம்ப்நெயிலில் சிரிக்கிறார்ல, இது கூட சும்மா பப்ளிசிட்டிக்காக சசிகுமார் சிரிச்சாராமா. சும்மா எடுங்க, அதுவும் டேரக்டருக்கு தெரியாமல். லிஜோமோல் கூட டேரக்டர் தெரியாமல் ஒரு இதில் சிரிச்சிருப்பாங்க. அதைத்தான் பப்ளிசிட்டிக்காக பேனர்லாம் வைப்பாங்களே ஏதாச்சும் இன்டர்வியூ கொடுக்கும்போது, ப்ரெஸ் மீட் அந்த மாதிரிலாம். ஸோ அதுக்காக சிரிச்சாங்களாம். மற்றபடி படத்துலலாம் அந்த சிரிக்கிற ஷாட்டே இருக்காங்க சுத்தமாக. ஃபுல்லாக துயரமான சம்பவங்கள்லாம் உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ அதான் வேலூர் நடந்த ஒரு உண்மை கதையை தழுவி ஃபிக்ஷனாக இந்த கேரக்டர்ஸ் கூட ஃபிக்ஷனலான ஒரு கேரக்டர்ஸ் தான் சொல்லியிருந்தார் டைரக்டர் அண்ட் சசிகுமார் எல்லாருமே. ஸோ நம்ம ட்ரெய்லர் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனல் புதுசாக வந்து நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி என்னோட சேர்ந்து ஃப்ரீடம் ட்ரெய்லர் பாருங்கள். வீடியோக்குள்ள போகலாம். எதுக்காகடா இந்தியாவுக்கு வந்தீங்க? உங்களுக்கெல்லாம் என்னடா வேணும்? எங்கட பாட்டி சொல்லுவா, ராவணன் சீதையை கடத்தினதால தான் இலங்கை சபிக்கப்பட்ட பூமி ஆயிட்டா. ஒருவேளை ராமாயணம் என்றொன்று நடக்காம இருந்திருந்தா நாங்கள் எல்லாம் அகதியா அலைஞ்சிருக்க மாட்டோமல்லோ மாறா. சசிகுமார் இலங்கை சேர்ந்தவர்ல அந்த அகதிகளை எல்லாம் கைது பண்ணணும். அவருமே இலங்கை சேர்ந்தவர் தான். நாங்களும் மனுஷர் தானே. தப்பு பண்ணவங்களை பிடிக்காமல் எங்களை ஏன் சாகடிக்க பாக்குறீங்க? இலங்கை தான், பட் அவங்க நாங்கள்னு சொன்னாங்களா, இவரை சேர்க்காத மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதான் இப்ரான் பிஜிஎம் பயங்கரமா இருக்கு. நம்மள மனுஷங்களாவே அவங்க நினைக்கலையே. ஸோ அந்த படத்துல வில்லன் வந்து மலையாள போலீஸ் அப்படின்னு டைரக்டர் சொல்லியிருப்பாரு. இவனை கொல்லு. விசாரணை அவ்வளோ சீக்கிரத்தில் முடியாது. என்ன செத்தது சாதாரண ஆள் இல்லை, எக்ஸ் பிரைம் மினிஸ்டர். அதான் அவர் தான் ராஜீவ். பட் அதெல்லாம் நான் சொல்லாம என்னன்னு தெரியல எனக்கு. இந்த படத்திலே சொல்லிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா வந்துருவாருமா. சாப்பிடறதுக்காக போய் சொல்வி, அப்படி இல்லைல்ல? இல்லம்மா. தமிழ், தெலுங்கு, மலையாளம். அதான் டேரக்டர் வந்துட்டு ஒருத்தர் கேட்டிருப்பாரு ப்ரெஸ் மீட்டில், இதில் தமிழ்நாடு போலீஸ் தான் வில்லனா அந்த படத்தில் அப்படின்னு கேட்டிருப்பாங்களா, இல்லை இதில் ஒரு மலையாளம் போலீஸ் தான் வில்லன் அப்படின்னு இருப்பார். ஸோ அதான் அந்த போலீஸ் தான் நினைக்கிறேன். அது நல்லா இருக்குது. ட்ரெய்லரோட இன்னுமே நிறையா விஷயங்கள் காமிச்சிருக்காங்க. நான் அந்த லிஜோமோல அந்த டைலாக் சொல்லும்போது
அந்த ராவணன் அந்த இது சொன்னாங்கல்ல, அப்போ வந்துட்டு நாங்கள்னு சொன்னோன்னா இவரை சேர்க்காம சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்ன டீசரில் ஒரு இலங்கைன்ற மாதிரி இருந்துச்சு, ப்ரெஸ் மீட் இன்டர்வியூ எல்லாத்துலேயுமே ஒரு இலங்கைக்காரரை தானே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் எப்படி சொல்கிறாங்களேன்னு மாதிரி யோசித்தேன். அவங்க தெரில, அவங்க ஸ்லாங்கில் அப்படி தான் சொல்லுவாங்க போல். நல்லாயிருக்கு பார்த்தீங்களா அந்த ஒரு மேட்ரு. இப்போ ராமாயணம் வேறு படம் வரப்போகுது, நமித் மல்ஹோத்ராஸ் ராமாயணம். அதுக்குமே நம்ம ரியாக்ட் பண்ணியிருப்போம் இந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோவுக்கு. பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. மியூசிக்கை பற்றி சொல்லவே வேணாம், செம்ம தரமாக இருந்துச்சு. ஆனால் அது ஒரு சாராருக்கு வந்து அந்த ராமாயணன்றது அது பேசலாமா என்னன்னு தெரியலையே. ராமர் பெர்ஸ்பெக்டிவ், ஐ மீன் ராமர்னா நல்ல வழியில் பார்ப்பாங்க, இவரை ராவணன்னு கம்ப்ளீட்டாக ஒரு கெட்ட அரக்கன்ற மாதிரி பார்ப்பாங்க. பட் இங்கே உள்ள சவுத் சைடு நம்ம சைடில் கூட நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இலங்கையிலலாம் வந்துட்டு ராவணனை கொஞ்சம் பெருசாக பார்ப்பாங்க. ஐ மீன் அவர் பெர்ஸ்பெக்டிவில் ராவணன் மூவி கூட அப்படி தானே, மணிரத்னம் அந்த மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்கும். ராவணன் வந்து ஒரு நல்ல மனுஷன்ற மாதிரி தான் காமிப்பாங்க. அதுக்குன்னு ராமர் வந்து கம்ப்ளீட்டாக கெட்ட குணம் படைத்த கெட்ட கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஆனால் ராவணனும் நல்லவன் தான் அப்படின்ற மாதிரி ஏதோ அந்த ஒரு மீட்டர்லேயே தான் அந்த படங்கள். இவங்க சவுத் இந்தியன் சைடு அந்த மக்கள் நம்ம மக்கள்லாம் எடுத்துக்கிறது வந்து அப்படி தான் இருக்கும். இதில் நம்ம மக்கள்லேயுமே ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்லையும் கூட அந்த கதையை பார்க்கலாம். அது எப்படின்னு தெரியல, நான் பெருசாக எதுவும் பார்க்குறதில்ல. எனக்கு இந்த மித்தாலஜி இதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஒரு ஸ்டோரி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்குவேன். அது யார் சொல்கிறாங்களோ அந்த ஸ்டோரி அவங்களோட ஒரு ஸ்டோரி வந்து இங்கே சொன்னாங்கன்னா இங்கே வந்து ராவணனை பெருசாக பார்ப்பாங்க. அங்கே சொன்னாங்கன்னா ஐ மீன் அங்கே மீன்ஸ் மோஸ்ட்லி நார்த் சைடு தான் நினைக்கிறேன், ராமரை நல்லவராக பார்ப்பாங்க, அவ்வளோதான். இல்லை ஒரு சிலர் ரெண்டுமே நல்லவர் தான் அப்படின்ற மாதிரி அந்த கதையை எடுத்துகிட்டு போகலாம். அது எப்படின்னு தெரியல, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அதான் கரெக்டாக ரெண்டு இப்போ தான் அந்த இன்ட்ரொடக்ஷன் வந்துச்சு, இந்த படமும் வருது பார்க்கலாம். அந்த டைலாக் வச்சதுக்காட்டி தான் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் அந்த இது பார்த்துட்றேன் ட்ரெய்லர். இவர் தான் அந்த மலையாள போலீஸ் நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் என்னடா வேணும்? ஆனால் தமிழ் தெளிவாக பேசுகிறாரு. எங்கட பாட்டி சொல்லுவா, ராவணன் சீதையை கடத்தினதால தான் இலங்கை சபிக்கப்பட்ட பூமி ஆயிட்டா. ஒருவேளை ராமாயணம் என்றொன்று நடக்காம இருந்திருந்தா நாங்கள் எல்லாம் அகதியா அலைஞ்சிருக்க மாட்டோமல்லோ மாறா. நாங்களெல்லாம் அகதி அலைஞ்சிருக்க கடந்த மாட்டோம் 6 சொல்றாங்கல்ல, மாசத்துல இந்தியாவுக்கு அதனால அப்படி நான் அகதிகளை எல்லாம் தோணுச்சு. கைது பண்ணணும். எதுக்கு சார் தள்ளுறீங்க? நாங்களும் மனுஷர் தானே. பட் இவங்க சொல்றது பார்த்தாங்கன்னா ராவணன் கெட்டவன்ற மாதிரி தான் இவங்களும் சொல்றாங்க. ராமாயணம் நடக்காம இருந்திருந்தானா என்ன அர்த்தம்? ராவணன் கடத்தாம இருந்திருந்தா அதான் மீனிங். அது அதான் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். அது தப்பு பண்ணவங்களை பிடிக்காமல் எங்களை ஏன் சாகடிக்க பாக்குறீங்க? டயலாக் ஏதோ வேற மாதிரி பேசியிருக்காரானா, டப்பிங்ல மாத்திருக்காங்க. ரத்தம், அடிதடி, வயலன்ஸ் நம்மள மனுஷனாவே அவங்க நினைக்கலையே ஐயா. நீ இவனை கொல்லு. கர்ணன் ஃபீல் வருதுல. விசாரணை அவ்வளோ சீக்கிரத்தில் முடியாது. என்ன செத்தது சாதாரண ஆள் இல்லை, எக்ஸ் பிரைம் மினிஸ்டர். இப்போ வரைக்கும் இருக்காங்களா தெரியல. ஜெயில அந்த கேஸ் எடுத்து அம்மா அப்பா சந்தேகத்தின் பேரில் ஜெயில போட்டிருந்ததா. சாப்பிட்றதுக்காக போய் சொல்வியே அப்படி இல்லைல்ல. இல்லம்மா, சந்தேகத்தின் பேர்லாம் இல்லை, ஏதோ ஒரு ஃபோன் ஏதோ கொடுத்ததுக்கா என்னன்னு தெரில. இப்போ கொஞ்சம் மாதங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சானு தெரில. அப்போ தான் ரிலீஸ் பண்ணாங்க. வெற்றிமாறன் கூட அந்த கதையை நான் படமாக எடுக்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப வருஷமாக சொல்லிட்டே இருந்தார். இந்த மாதிரி இந்த கதையை நான் படமாக எடுக்க போகிறேன் அப்படின்னு. அந்த பையனுக்காக அவன் அம்மா போராட்டம், ஜெயிலேருந்து மீட்டு கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டுக்கா அந்த போராட்டம் இருக்கா, அதை வச்சு ஒரு கதை பண்ணிகிட்டு இருக்கேன், அது படமாக எடுப்பேன் அப்படின்லாம் வெப் சீரிஸாக பண்ண பண்ணுற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தார். அதுவும் இந்த எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் அதான் ராஜீவ்காந்தி அந்த கேஸில் வந்து ஒருத்தர் கைது பண்ணிடுவாங்க அவங்க. ஆனால் அவர் வந்து அந்த விஷயத்திலே இன்வால்வ் ஆகாத ஒருத்தர். பட் ஏதோ ஒரு குட்டி ஃபோனை கொடுத்தாரோ அது வந்து நம்ம மாதிரியான விஷயம். அதுக்காண்டி பிடிச்சிட்டு போயிட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க. அவங்க அம்மா வந்துட்டு மீட்டு கொண்டு வரதுக்காக போராடுவாங்கள்ல, அதை வச்சு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார்.
இப்போ தான் ரீசெண்டாக கூட ரிலீஸ் ஆனார்னு நினைக்கிறேன். இன்னுமே அந்த மாதிரியான கேஸில் ஜெயிலில் இருக்காங்களா, இல்லை எல்லாமே முடிச்சா தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனை அந்த மாதிரி எதுவும் பண்ணி இன்னும் இருக்காங்களா இல்லை என்னன்னு தெரில. அதை பற்றின டீட்டெயில்ஸ் இருந்தால் கொஞ்சம் கமெண்டில் போடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நல்லா இருந்துச்சுங்க பார்க்கலாம். நல்லா ஒரு கம்ப்ளீட் ஆப்போசிட்டான ஒரு தான் சேம் வேர்ல்டில் இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ் வச்சு கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டான இன்னொரு பக்கம்ன்ற மாதிரி எடுத்துக்கலாம். டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு பக்கம்னா, ஒரு பாசிட்டிவான பக்கம்னா இது கம்ப்ளீட்டாக நெகட்டிவாக ரொம்ப சாரோ வயலன்ஸு கஷ்டம் அப்படின்னே போயிட்டுருக்கு. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலியில் அவங்கள சுற்றி அந்த மாதிரியான மனிதர்கள் இருக்காங்கன்னா, இதில் இவங்கள சுற்றி இப்படி மனிதர்கள் இருக்காங்க. ஸோ அதனால் இவங்க இப்படிலாம் கஷ்டப்படுறாங்க, ரெண்டு பக்கத்தையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு படத்தை பண்ணியிருக்காங்க. ஓகே, பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். ஃப்ரம் வரேன்.